ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ். நான் உங்கள் சுரேஷ். இந்த சேனல் நம்ம தொடர்ந்து ஸ்டிச்சு ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோங்க. நம்மளே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத 6+ மீட்டர் சாரியை நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஷாப் மதுரை மேலமாசி வீதியில் மதனகோபால சுவாமி கோயிலுக்கு நேர் இதில் இருக்குது. அதாவது தெற்கு மாசி வீதியிலேருந்து மேலமாசி வீதி போகிற டேர்னிங்லேயே தான் நம்மளோட கடை. ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்த்து மெட்டீரியல் ஃபீல் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஃபர்தராக உங்களுக்கு தேவைப்படுற ஆர்டர்ஸை நீங்கள் ஆன்லைனில் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம விதவிதமாக ரகரகமாக கலெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். நம்ம ஷாப் வாரத்தில் 7 நாளுமே உண்டு. மார்னிங் 10 o'clockலேருந்து நைட் 9 o'clock வரைக்கும் ஷாப் இருக்கும். ஸோ இந்த டைம்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலுமே ஷாப்பில் விசிட் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்க கலெக்ஷன்ஸ் பார்ப்போம். யூஸ்வலாக ஜார்ஜெட் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஜிஎஸ்எம் கம்மியாக வரும். அதாவது கொஞ்சம் உங்களுக்கு வந்து சீத்ரோவாக இருக்கிற மாதிரி இருக்கும், லைட்டாக டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு சிலருக்கு பிடிக்காத மாதிரியான இருக்கும். ஜார்ஜெட் மெட்டீரியல் வந்து இந்த கிரேப் சில்க் தான் வேணும், அதாவது கொஞ்சம் மொந்தையாக தான் மெட்டீரியல் வேணும் அப்படின்றவங்களுக்கு ஜார்ஜெட் மெட்டீரியல் ஒரு சிலருக்கு பிடிக்காது. இது பிளவுஸ். நார்மல் பூனம் சாரி கூட வியர் பண்ணுவாங்க. ஜார்ஜெட் மெட்டீரியல் வந்து மெட்டீரியல் எவ்வளோதான் சாஃப்ட்னஸாக இருந்தாலும் அது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக தெரியுது, இல்லை கீழே விழுகுது, அந்த மாதிரி நினைப்பாங்க. இப்போ இது ஜிஎஸ்எம் கூட அப்படிங்கிறப்ப இதோட சாரியோட வெயிட்டும் கொஞ்சம் கூடயா இருக்கும். ஸோ அப்படி ஆளுகளுக்கு இந்த சாரீஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இது பிளவுஸ். பாடி நார்மலாக ஜார்ஜெட் சாரீஸ் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஜார்ஜெட்லேயே ஜிஎஸ்எம் கூட அப்படின்றதுல ஜார்ஜெட்ல இன்னுமே ஒரு பெட்டரான குவாலிட்டி. இது பிளவுஸ். ஸோ இது ஜார்ஜெட்லேயே ஜிஎஸ்எம் கூட வர்றதுனால ஜார்ஜெட் சாரி பிடிக்கிறவங்களுக்கும் பிடிக்கும், ஜார்ஜெட் சாரி பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்கும். இது பிளவுஸ். கலெக்ஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்க. பேஸ் கலருக்கும் ஃப்ளாரல் பேட்டர்னுக்கும் அதுக்கேற்ற பிளவுஸ்க்கும் எல்லாமே வித் பிளவுஸோடவே வந்துருங்க நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இது பிளவுஸ். ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாத 6+ மீட்டர் சாரியை இந்த மாதிரி வித் பல்லுவோட நல்ல ஒரு பெட்டரான பேட்டர்னோட வித் பிளவுஸோட கொடுத்துட்றோம். இந்த மாதிரி நல்ல ஒரு லைட் கலர்ஸ் வேணும் அப்படின்றவங்களுக்கு லைட் கலர்ஸ் இருக்கு, டார்க் கலர்ஸ் வேணுன்றவங்களுக்கு டார்க் கலர்ஸ் இருக்கு. இது பிளவுஸ். உங்களுக்கு என்ன மாதிரியான கலர் ஷேட்ஸ் வேணும்னு இதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பூரம் சாரீஸை பொறுத்தளவு பல்லு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம மென்ஷன் பண்ணி இருக்க மாட்டோம். நல்ல ஒரு பஞ்சு இருக்கக்கூடிய மெட்டீரியலுங்க. பிளவுஸ். இந்த ப்ரைஸ் எல்லாம் ஜஸ்ட் 250 தான். பிளவுஸ். சிங்கிள் சாரியாக பர்ச்சேஸ் பண்ணாலும் தமிழ்நாடுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்றோம். 2 சாரீஸாக பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அதர் ஸ்டேட்ஸ்க்குமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்றோம். அது பிளவுஸ். 5 சாரீஸாக பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா 230க்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்றோம். பிளவுஸ். அந்த மாதிரி மார்க்ஸ் இருக்குது. சிலர் கம்ப்ளைண்ட் நினைச்சுக்கிறீங்க, அதுல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாதுங்க. அது வாஷ் பண்ணா போயிட போகுது. இது பிளவுஸ். அது ஒரு ஷிபோரி பேட்டர்ன். எல்லா கலர் ஷேட்ஸுமே இருக்கு. ரெகுலர் வேர்க்கா இருக்கட்டும், ஆஃபீஸ் வேர்க்கா இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருக்கும். உங்க ஓன் யூஸ்க்கு வேணும் அப்படின்னா நீங்க தாராளமா ஒரு 5 பீஸ் 10 பீஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். எல்லா கலர் ஷேட்ஸுமே இருக்கு. நம்ம மென்ஷன் பண்ணாலும் பண்ணாட்டினாலும் எல்லாத்துலயுமே பிளவுஸ் இருக்கு. அதுவும் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வர வேண்டியதுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸே வந்துருது. பேட்டர்ன் பிளவுஸ் வர வேண்டியதுக்கு பேட்டர்ன் பிளவுஸ் வந்துருது. அந்தந்த பிளவுஸோட வியர் பண்றப்ப சாரி அல்டிமேட்டா இருக்கும். நம்ம அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்கணும்னு நினைக்கிறோம், பட் அதே நேரத்தில் சீப்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. 10-20 ரூபா கூட போனாலும் சாரியோட குவாலிட்டி நல்லா இருக்கணும், லென்த் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி வித் பிளவுஸோட வரணும் அப்படின்னு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். இந்த மாதிரியான சாரீஸ்க்கு அதுக்கேற்ற பிளவுஸோட வியர் பண்றப்ப அது தனி அழகு தான். நம்ம என்னதான் வேற பிளவுஸோட மேட்ச் பண்ணாலும் அந்த பிளவுஸோடய வியர் பண்ணத்துல அதோட அழகை வந்து இது பண்ணவே முடியாது. இல்லை எல்லா சாரீஸ்க்கும் சேர்ற மாதிரி ஒரு கலம்காரி பிளவுஸோ ஒரு டிஜிட்டல் பிளவுஸ் மாதிரியும் மேக் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அது பெட்டரா இருக்கும். பேட்டர்ன்ஸ் எல்லாமே எவ்வளவு பெஸ்டா இருக்குன்னு பாருங்க. என்ன பொறுத்தளவு உங்க ஓன் யூஸ்க்கா இருந்தாலும் மினிமம் ஒரு 5 பீஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சேல்ஸுக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா 30-40 பீஸ் பர்ச்சேஸ் பண்ணலாங்க. மெட்டீரியல் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்னோட அதுக்கேற்ற பிளவுஸோட வந்துருது. எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ். இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பார்த்து தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பிளவுஸ். பல்லு. ஸோ நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்றப்ப நீங்க கண்ணை மூடிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். சின்னதா ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கு, பாடிக்குள்ள ஃபிளாரல் பேட்டர்ன் இருக்கு. இது பிளவுஸ். உங்க பீரோ நிறைய 1000 சேலை இருந்தாலும் சரி, 2000 சாரி இருந்தாலும் சரி, உங்களுக்கு டெய்லி தேவைப்படக்கூடியது இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் பூன மெட்டீரியல் தான். ரெகுலர் வியர்க்கா இருக்கட்டும், ஆஃபீஸ் வியர்க்கா இருக்கட்டும், நீங்க தேடிக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரியான மெட்டீரியல் தான். மற்ற சாரீஸ் நீங்க எவ்வளவு பிடிச்சி எடுத்தாலும் அந்த பீரோல தூங்க தான் செய்யும். இது பிளவுஸ். அந்த பிளாக் கலருக்கும் உள்ள வந்திருக்க மல்டி கலருக்கும் எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க. பிளவுஸ். எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ்ங்க. பல்லு. நல்ல இந்த மாதிரி பொடி பூ போட்ட பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸ் வந்துருது. நல்ல பாடிக்குள்ள ஃப்ளவர் இந்த மாதிரி மல்டி கலர் பேட்டர்ன் இருக்கு. உள்ள வந்திருக்க பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரியான பிளவுஸ். நல்ல ஒரு ஷிபோரி பேட்டர்ன். இந்த மாதிரியான மெட்டீரியல் எல்லாருமே ஃப்ளாரல் டேஸ்ட் தான் விரும்புவீங்க. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல்லாவே ஃப்ளாரல் பேட்டர்னா கொடுத்துருக்கோம். வீடியோ ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ல அடுத்த சாரி மாத்திரதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாதுங்க. பட் அந்தந்த சாரி அந்த பிளவுஸோட வியர் பண்றப்ப எவ்வளவு இதா இருக்கும் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம இந்த ஒரே வீடியோல ஒரு 150-200 சாரீஸ் காமிக்கிறதுனால நம்மளால ரொம்ப எலாபரேட்டா காட்ட முடியாது. பல்லு, பாடி அப்படி காமிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். 200 சாரீஸ் காமிச்சாலும் அதிகபட்சம் ஒரு 10-15 நிமிஷத்துல முடிச்சிடணும். அதனால உங்களுக்கு ஸ்பீடா காமிச்சிட்டு இருக்கேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச சாரீஸை நிறுத்தி நிதானமா பாருங்க. நம்ம ஆல்ரெடி விஷால் பூனமும் நிறைய போட்டிருக்கோம், விப்புல் பூனமும் நிறைய போட்டிருக்கோம். எல்லாத்தையும் விடையே இது வந்து ஒரு ஸ்பெஷலான மெட்டீரியல். பல்லு, பாடி,
பிளவுஸ். ஸோ கண்டிப்பாக ஒரு சாரியாவது இந்த மெட்டீரியல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. குவாலிட்டியை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃபர்தராக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு மெட்டீரியல் பார்க்குறப்பவே குவாலிட்டி தெரிஞ்சிடும். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறத வச்சே நம்ம குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கெஸ்ட் வந்துருவாங்க. இது பிளவுஸ். நாட்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ முதலே புக் பண்ணிடுங்க. இது பிளவுஸ். ஏன்னா நீங்கள் வெயிட் பண்ண இருக்கிறதுல பெஸ்ட்டான சாரீஸ் மூவ் ஆகிடும். இல்லை எனக்கு குவாலிட்டி செக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஒரு சாரி பர்ச்சேஸ் பண்ணுங்க. பல்லு, பாடி, பிளவுஸ். 1 or 2 days அந்த பார்சல் உங்களுக்கு ரீச் ஆயிடும் இல்லையா? ஸோ ரீச் ஆனதுக்கப்புறம் குவாலிட்டியை பார்த்துட்டு இதே சேம் எபிசோட்ல அவைலபிள் லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுப்போம். எல்லாமே அதில் ஒரு பெட்டரான பேட்டர்ன்ஸ். பிளவுஸ் சாரீஸ்ல பல்லுங்கிறது இப்படி தாங்க இருக்கும். ஸோ நம்ம அதனால மென்ஷன் பண்றது இல்லை. இந்த மாதிரி பாடிக்குள்ள அதில் ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்கு. நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே 80-90% இந்த மாதிரி பல்லு இருக்கும். பட் இதுக்கும் என்ன பெருசா டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால அதை பெருசா மென்ஷன் பண்றது கிடையாது. பல்லுன்றது ஒரு ஸ்ட்ரெச் பல்லுவா ஒரு சில்க் சாரீஸ்க்கு ஏற்ற மாதிரி, இப்போ காட்டன் சாரி பார்டர் வச்ச சாரிக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஃப்ளாரல் பேட்டர்ன் லைட் கலர்ஸ்ல தானே, டார்க் கலர்ஸ்ல இல்லையா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த மாதிரி டார்க் கலர்ஸும் இருக்கு. பிளவுஸ். இப்போ இந்த மாதிரியான கலர் ஷேட்ஸ் அப்படின்னாலுமே இப்போ சிலர் அழுக்குப்படுமா முக்கியமா அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. இது பிளவுஸ். நார்மல் பூனம் சாரீஸ்ல தாங்க அந்த மாதிரி கரை ஏறுறது அழுக்கப்படுறதுலாம் இருக்கும். இப்போ இந்த மாதிரியான ஜார்ஜெட் சாரீஸ் எல்லாம் எவ்வளவு அழுக்கப்பட்டாலும் சரி, என்ன கரையப்பட்டாலும் சரி, நீங்க ஒரு வாஷ் பண்ணிட்டீங்கனாலே புதுசாகிடும். இதுதான் நார்மல் சாரிக்கும் பிராண்டட் ஐட்டமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நல்ல ஒரு பாடிக்குள்ள ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பிளவுஸ், பல்லு, அந்த சாரி கலருக்கும் உள்ள மல்டி கலருக்கும் எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க. பிளவுஸ். இப்போ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய பேர் வியர் பண்றதுக்காக வாங்குறதுனால அந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை ஒரு சேவ் பண்றதே ஒரு இதாவே பர்ச்சேஸ் பண்றீங்க. ஒரு ஸ்டாம்ப் கலெக்ஷன் பண்ற மாதிரி, காயின் கலெக்ஷன் பண்ற மாதிரி, சாரி கலெக்ஷன் பண்றவங்க நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய. இதெல்லாம் சாரீஸ்க்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரெஸ் மெட்டீரியலுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு கம்ஃபர்ட் வைஸ் நல்ல ஒரு நைட்டி வியர் பண்ண கம்ஃபர்ட்டே இருக்கும். அந்த நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் இருக்கு. இது பிளவுஸ். பிளவுஸ் எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ். நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர். பிளவுஸ் நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன். பிளவுஸ் நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் இருக்கு. பல்லு, பிளவுஸ் நல்ல ஒரு டார்க் கலர் சாரியில் பாடிக்குள்ள ஃப்ளாரல் பேட்டர்ன். பிளவுஸ் அந்த பேஸ் கலருக்கும் ஃப்ளாரல் பேட்டர்னுக்கும் நல்லா இருக்கு. இது பிளவுஸ். கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. பிளவுஸ் பாடிக்குள்ள நல்ல ஒரு மல்டி கலர்ஸ் இருக்கு. பிளவுஸ், பல்லு, நல்ல ஒரு பார்டர், பாடிக்குள்ள மல்டி கலர். இது பிளவுஸ். இதெல்லாம் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க வியர் பண்ணீங்கன்னா எவ்வளவு பெட்டரா இருக்கும். இது பிளவுஸ். அப்படி இமேஜின் பண்றப்போ உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்துக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ செலக்ட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்ஸ் அனுப்புங்க. இது பிளவுஸ். நீங்க அனுப்பின ஸ்கிரீன்ஷாட்ஸ்ல எதெல்லாம் அவைலபிள் அப்படின்னு சொல்லி நாங்க திரும்ப உங்களுக்கு ரீஃபார்வர்ட் பண்ணுவோம். அந்த அவைலபிளா இருக்கிறத எதெல்லாம் வேணுமோ நீங்க புக் பண்ணிக்கலாம். அன்னன்னைக்கு புக் ஆகிற ஆர்டர்ஸ் நாங்க அன்னன்னைக்கே டிஸ்பேட்ச் பண்ணி ட்ராக்கிங் டீடைல்ஸும் கொடுத்துருவோம் உங்களுக்கு. பாடிக்குள்ள நல்ல ஒரு மல்டி கலர் இருக்கு. இது பிளவுஸ். நல்ல ஒரு பார்டர் இருக்கு. பாடிக்குள்ள மல்டி கலர் பேட்டர்ன் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளவுஸ் வந்துருது. இந்த ப்ளூ கலர் சாரிக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் உள்ள இருக்க ஃப்ளாரல் பேட்டர்னுக்கும் அதுக்கேற்ற பிளவுஸ்க்கும் எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்க. நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் பிளவுஸ். கிட்டத்தட்ட இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது பெரும்பாலும் இந்த மாதிரி ஃப்ளாரல் பேட்டர்ன் சாரீஸ் தான். நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன். ஸோ பெரும்பாலும் பல்லு இருக்கும். பல்லுன்றது இந்த மாதிரியான சாரீஸ்ல இப்படிதான் இருக்கும். ஒரு சிலர்லாம் பல்லு இருக்காது. பிளவுஸ். இந்த மாதிரி நிறைய சாரீஸ் உங்களுக்கு ரிப்பீட்ஸும் இருக்கும். ஸோ ஒரு கோட் நம்பர் சொல்லி அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொன்னாலும் இன்னொரு கோட் நம்பர் சொல்லி புக் பண்ணிக்கலாம். அவைலபிலிஸ்ட் கொடுப்போம். அவைலபிலிஸ்ட் பார்க்க தெரியாதவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பே கேட்டிங்கன்னா எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துருவோம். எப்போவுமே ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். வீடியோ 4 மணி நேரம் கழிச்சு பார்த்தாலும் சரி, 10 மணி நேரம் கழிச்சு பார்த்தாலும் சரி, அவைலபிலிஸ்ட் கேட்டிங்கன்னா கொடுப்போம். அவைலபிலிஸ்ட்டை வச்சு இருக்கிற சாரீஸை மட்டும் ஸ்கிப் பண்ணி பார்த்து கூட ஒரு 1-2 நிமிஷத்தில் நீங்கள் கேட்ட சாரீஸை புக் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன். பல்லு, பாடி, பிளவுஸ். நல்ல ஒரு ஷிபோரி பேட்டர்ன். நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்கு. பிளவுஸ் எல்லா கலர் ஷேட்ஸுமே இருக்கு. எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்க கேட்குற சாரி அவைலபிள் இல்லைன்னா அவைலபிள் லிஸ்ட் கொடுப்போம். இருக்கிறதுல எது வேணுமோ புக் பண்ணிக்கலாம். எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.
அன்னன்னைக்கு போடுற கலெக்ஷன்ஸ் அன்னன்னைக்கு பார்த்து எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இது பிளவுஸ். எப்பவுமே அந்த வீடியோல மேல என்ன நம்பர் டிஸ்பிளே ஆகுதோ அந்த நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாரும் விருப்பப்படக்கூடிய கலர்ஸ் தான் இருக்கு. பாடி கலர் பாருங்க, நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலயுமே இந்த மாதிரி சாரி கலர்ல இருந்தாலும் பேட்டர்ன் பிளவுஸ் வந்துருது. ஷிபோரி பேட்டர்ன். அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. கலர்ஸ் ஷேட்ஸ் பாருங்க ஒன்னொன்னு எவ்வளவு பெஸ்டா இருக்குன்னு. எல்லாமே நல்ல ஒரு லென்த் உள்ள சாரீஸ்ங்க. பிளவுஸ் இது எல்லாமே ஜாயின் சாரீஸ். நம்மளே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத 6+ மீட்டர் சாரியை இந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் வித் பிளவுஸோட ஜஸ்ட் 250க்கு கொடுக்குறோம். அதுவும் 5 சாரீஸா பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் 230க்கே கொடுத்துட்றோம். பிளவுஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட இந்த அளவுக்கு ஒரு பெட்டரான பிரைஸ் கொடுக்குறோம். கலெக்ஷன்ஸ் ஒன்று பாருங்க எவ்வளவு பெஸ்டா இருக்குன்னு. எல்லாமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸுங்க. அதாவது இந்த இப்போ பிராசோ மாதிரி பார்டர் உள்ள சாரீஸ்க்கோ, யோலா சில்க் மாதிரியான சாரீஸ்க்கோ, இல்லை சில்க் சாரி மாதிரியான சாரிக்கோ பல்லு வந்து உங்களுக்கு ஹெவி பல்லுவா இருக்கும். அதை மென்ஷன் பண்ணியிருப்போம். இது பிளவுஸ். இந்த மாதிரியான சாரீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு நெடியா போட்டதோ, ஒரு கோடு போட்டதோ, இல்லை கடைசி இந்த லைன் மட்டும் இருக்கிற மாதிரியோ தான் பெரும்பாலும் பல்லு வரும். இது பிளவுஸ். அதை என்னன்னு மென்ஷன் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். கலர் ஷேட்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஒவ்வொரு சாரியும் எவ்வளவு பெஸ்டா இருக்குன்னு பாருங்க. எல்லாத்துலயுமே ரிப்பீட்ஸ் இருக்கும். அதாவது நிறைய சாரீஸ்லாம் உங்களுக்கு மல்டிபிள் பீசஸ் இருக்கும். இது பிளவுஸ். ஒரு கோட் நம்பர் கேட்டு அது அவுட் ஆஃப் ஸ்டாக்னா அந்த சாரியே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இது பிளவுஸ். அதாவது நீங்க இந்த சாரி கேட்குறீங்க, நாங்க சோல்ட் அவுட்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த கலரே இல்லை, இந்த சாரியே இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்போ புக்கிங் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது பிளவுஸ். பல்லு. அப்படி ஏதோ ஒரு சாரியை கேட்டு ஏதோ ஒரு சாரி அனுப்பிச்சிடக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் இவ்வளோ எஃபோர்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வீடியோ பார்க்க சிம்பிளா இருக்கும், பட் இதுக்கு பின்னாடி எங்களோட அவ்வளோ எஃபோர்ட் இருக்கு. இதுல பிளவுஸ் இல்ல, சோ இத பிளவுஸா கொடுத்துருக்காங்க. வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஜாயின் சாரி அப்படின்றதுல இதே மாதிரியான சாரி இந்த வீடியோக்குள்ளேயே 10 பீஸ் இருக்கும். பட் ஒன்னொன்னுலயும் உங்களுக்கு பிளவுஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சாரில இந்த ஃபிளவர் கலர்லயே உங்களுக்கு பிளவுஸ் வந்துருக்கலாம். ஒரு சாரில இந்த மாதிரி உங்களுக்கு லீஃப் கலர்ல பிளவுஸ் வருது. ஒரு சாரில சாரி கலர்ல அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி சாரி கலர்லயே உங்களுக்கு பேட்டர்ன் உள்ள பிளவுஸ் இருக்கலாம். ஒரு சில சாரீஸ் ஒரே மாதிரியே இருக்கலாம். அது எது எப்படி இருக்கு அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் ஒரே ஒரு சாரி மட்டும் காமிச்சு நான் பாட்டு ஏதோ ஒன்று அனுப்பிச்சேன் அப்படின்னா நீங்க வீடியோல பார்த்ததுல பிளவுஸ் ஒரு மாதிரி இருந்திருக்கும், உங்களுக்கு வந்ததுல ஒரு பிளவுஸ் ஒரு மாதிரி இருந்திருக்கும். அப்ப நான் ஆன்லைன்ல பார்த்து ஆர்டர் பண்ணேன், ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் இல்ல. அப்படி மாத்தி அனுப்பிச்சா ஏமாத்திட்டாங்கன்றதுதான் அர்த்தம். அது இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுனால இருந்தே இப்படி உங்களுக்கு கோட் நம்பர் போட்டு எடிட் பண்றோம். அப்படி கோட் நம்பர் இல்ல அப்படின்னா எப்படியா இருந்தாலும் நீங்க இப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிப்பீங்க. அப்ப அதுல பிளவுஸ் எப்படி இருந்ததுன்னு அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. அப்ப நாங்க ஏதோ ஒன்று அனுப்பிச்சதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு ஒவ்வொரு சாரிக்கும் கோட் நம்பர் கொடுத்துருக்கோம். சோ இந்த கோட் நம்பர் நீங்க கேக்குறீங்க அப்படின்னாலே இந்த பிளவுஸோட தான் கேக்குறீங்க. அந்த கோட் நம்பரோட உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ நீங்க ஸ்கிரீன்ஷாட்டே அனுப்பலாம். உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டே அனுப்ப தெரியாதனால நீங்க என்ன வீடியோல பாத்தீங்களோ அந்த பல்லு எப்படி இருக்கோ இல்லையோ, பிளவுஸ் எப்படி இருக்கோ அது அப்படியே உங்களுக்கு ரீச் ஆகும். சோ நேர்ல பார்த்து பர்ச்சேஸ் பண்ண மாதிரியே ஒரு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வீடியோல எந்த ஒரு எடிட்டிங்குமே பண்ணல. அஸ் இட் இஸ் அது வீடியோல எப்படி இருக்கோ நம்ம உங்களுக்கு அதை அப்படியே தான் காமிச்சிருக்கோம். கலர் சேச்சுரேஷனோ கான்ட்ராஸ்டோ எதுவுமே நம்ம வைக்கிறது கிடையாது. நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்ன் இருக்கு. ஜஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும் தான் ஆட் பண்றோம். இது பிளவுஸ். அதையுமே 1-2 பேர் கமெண்ட் பண்றாங்க, அதாவது வீடியோல பார்த்த மாதிரி இல்ல சாரி, நேர்ல வரப்போ ஒரு 5% முன்ன பின்ன இருக்கு, அதாவது கொஞ்சம் டல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்றோம். அந்த கொஞ்சம்ன்றது எவ்வளவு டல்லா இருக்கும் அப்படிங்கிறது, அதாவது டல்லாவோ பிரைட்டாவோ எந்த அளவுக்கு ஒரு முன்ன பின்ன இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியுங்க. இது பிளவுஸ். பாடி ஒரு 5% முன்ன பின்ன இருக்கும். இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒருத்தவங்க கமெண்ட்ல அவ்வளவு இதா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, லைட்டிங் வச்சு எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ லைட்டிங் இல்லாம எடுத்தா இந்த சாரியோட கலர் உங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு பேட்டர்ன் எப்படி தெரியுங்க. ஒரு மினிமமான லைட் உங்க வீட்டில் இருக்க மாதிரியான டியூப் லைட் இல்லாம நம்ம எப்படி வீடியோ எடுக்க முடியும். இது பல்லு, இது பாடி. நம்ம எடிட்டிங் பண்ணல, அதாவது வீடியோட கலரை வந்து நம்ம மாத்தல. ஸோ உங்களுக்கு சாரியோட கலர் மாறி வர போறது கிடையாது. இது பிளவுஸ். பட் சாரியோட கலரோ அதுல இருக்க பேட்டர்னோ உங்களுக்கு தெளிவா தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு டீசென்டான லைட்டிங் யூஸ் பண்ணதான் செய்யறோம். அது யூஸ் பண்ணதான் செய்வோம். இது பிளவுஸ். இல்ல லைட்டிங் வேண்டாம்ப்பா, லைட் ஆஃப் பண்ணிட்டே வீடியோ எடு அப்படின்னா எனக்கும் கரண்ட் செலவு மிச்சம், லைட் ஆஃப் பண்ணிட்டே வீடியோ எடுத்துருவேன். பட் அந்த கலர் வந்து உங்களுக்கு பர்டிகுலர் கலர் தெரியணும், உள்ள மைன்யூட்டா இருக்க கலர்ஸ் முதற்கொண்டு தெரியணும், அதுல இருக்க பேட்டர்ன்ஸ் முதற்கொண்டு தெரியணும், அதோட டெக்ஸ்சர்ஸ் உங்களுக்கு தெரியணும். அதனால நம்ம ஒரு டீசென்டான லைட்டிங் யூஸ் பண்றோம். இது பிளவுஸ். சொல்லப்போனா அப்படி கலர்லாம் மாத்தி தெரிஞ்சிடக்கூடாது, உங்களுக்கு சாரி ரியலாவே தெரியணுன்றதுக்காக நம்ம கேமரா கூட யூஸ் பண்ணலாம். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு ஒரு 4 சேனல்ஸ் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 4 வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு கேமரா வாங்குறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது பிளவுஸ். நமக்கு இப்போ அதாவது நமக்கு சேல்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கேமரா வாங்குறது நமக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் அப்படி ஹை குவாலிட்டி போக போக உங்களுக்கு கொஞ்சம் மாறி தெரிஞ்சிருமோ அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம அப்படி இல்லாமல் நம்ம போன்லயே எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது பல்லு, பாடி. அது கூட உங்களுக்கு பெரிய ஒரு ஹை குவாலிட்டியான ஒரு ஐபோன் மாதிரியான போன்லாம் நம்ம யூஸ் பண்றது இல்லைங்க. இது பிளவுஸ். ஜஸ்ட் நம்ம வீடியோ எடுக்கிறது விவோல தான். ஸோ நீங்க என்ன மாதிரியான போன் யூஸ் பண்றீங்களோ அந்த மாதிரியான போன்ல நீங்க ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, ஒரு போட்டோ எடுக்கிறீங்க, இப்போ உங்களை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு லைட்டிங் யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரியான ஒரு லைட்டிங்ல தான் உங்களுக்கு நம்ம வீடியோக்கு போடுறோம். இது பிளவுஸ். நீங்க உங்களை ஒரு போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க போய் இருட்டில் நின்று போட்டோ எடுக்க மாட்டீங்களா. ஒரு லைட், அது வீட்டுல இருக்க ஒரு டியூப் லைட் போட்டு தானே எடுப்பீங்க.
நம்ம அந்த டியூப் லைட்டே சைடில் இருந்ததுன்னா இருட்டா இருக்கு அப்படின்றதுக்காக அந்த டியூப் லைட் மாதிரியான லைட்டே இந்த மாதிரி சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுக்கு மேலே சென்டர்லையாக இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். டியூப் லைட்டில் என்ன வெளிச்சம் கிடைக்குமோ அந்த வெளிச்சம் தான் இதில் கிடைக்கும். கூடுதலாக டியூப் லைட் கூட வச்சா நம்ம இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் கிடைக்கும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல அந்த டியூப் லைட் கூட கூடுதலாக வைக்கலாம். அந்த லைட்டை மட்டும் வச்சு தான் எடுக்கும். அந்த வீடியோக்கு நம்ம சைடில் டியூப் லைட் வச்சோம் அப்படின்னா ஒரு பக்கம் பிரைட்டாகவும் ஒரு பக்கம் லைட்டாகவும் தெரியும். அதனால உங்களுக்கு இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் வியூ ஆகணும் அப்படின்றதுக்காக டைரக்டா நம்ம மேலே வச்சிருக்கோம். அவ்வளோதான். இது பிளவுஸ். இப்போ நீங்களும் சாரி ரிசீவ் பண்ணதுக்கும் இருட்டில் உட்காந்து ஒன்றும் பார்க்க போகிறது கிடையாது. இது பல்லு. பாடியில் டேமேஜ் எதுவும் இருக்கா வைக்குதா அப்படின்னு நீங்கள் பார்க்கறதுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க டியூப் லைட் யூஸ் பண்ண தான் போறீங்க. இது பிளவுஸ். ஸோ அசிட்டிஸ் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்கள் கையில் வரத்துலையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏதோ ஒரு சில கலர்ஸ் உங்களுக்கு ஒரு 5% முன்ன பின்ன இருக்கலாம். அதுவுமே எல்லா கலர்ஸுமே இருக்காது. வீடியோல பாக்குறப்ப எல்லாத்துக்குமே நீங்க ஒரு 5% முன்ன பின்ன இருக்கலாம் அப்படின்றத எதிர்பார்த்தே தான் பர்ச்சேஸ் பண்ணணும். அதனால நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு எல்லா கலர்ஸும் முன்ன பின்ன இருக்க போறது கிடையாது. இந்த ராமர் கிரீன், டிஸ்டம்பர் கிரீன், இந்த அக்வா ப்ளூ, இந்த மயில் கழுத்து கலர், இந்த மாதிரி ஒரு சில கலர்ஸ் வந்து நம்ம வீடியோல பார்க்கறதுல ஒரு ப்ளூ ஷேட்ல தெரியுது, கையில ரிசீவ் ஆகத்துல ஒரு கிரீன் ஷேட்ல தெரியலாம். ஒரு சில்க் சாரி மாதிரியான ஐட்டம்னா அதுவும் அந்த பர்டிகுலர் கலர்ஸ்ல ஒரு கலர் வேரியேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். அது ஒரு 5%. அப்படி கலர்ஸ் முதற்கொண்டு நம்ம வீடியோலயே மென்ஷன் பண்ணிடுவோம். இது பிளவுஸ். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன்ல அதை வச்சு ஒரு பெரிய பஞ்சாயத்தே ஓடிச்சு. ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷனாக தான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தவங்க இவங்ககிட்ட வாங்காதீங்க, வாங்குறதா இருந்தாலும் நேரடியாக போய் வாங்கிடுங்க. வீடியோவில் ஒரு கலராக தெரியும், வர்றப்போ ஒரு கலராக தெரியும், லைட்டிங் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது பிளவுஸ். அதுக்கு நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கமெண்ட்லேயே அப்படியெல்லாம் இல்லை, இவங்க இத்தனை வருஷமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், குவாலிட்டியாக தான் வந்துகிட்டு இருக்கு, பார்க்குற மாதிரி அப்படியே தான் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசி அவங்களுமே என்ன சொன்னாங்க, ஆக்சுவலாக நான் இவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ண குவாலிட்டி இருக்குன்றதுக்காக தான் எப்படி புக் பண்ணணுமோ அப்படியே வருதுன்றதுக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். கமெண்ட்ல சொல்லணும்னு தான் சொன்னேன் அப்படின்றாங்க. சொல்லணும்னு எதுக்குங்க மாறி வருதுன்னு சொல்லணும். நல்ல ஒரு பார்டர் இருக்கு, பாலிகுலர் ஃப்ளவர் நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்கு. எங்ககிட்ட மெசேஜ்லயே இப்படி இந்த பர்டிகுலர் கலர்ஸ் கொஞ்சம் முன்ன பின்னா வருதுப்பா, அதை வீடியோவில் மென்ஷன் பண்ணிடுங்க அப்படிங்க சொன்னா ரைட்டு. அது நீங்க சொல்லணுன்ற அவசியம் இல்லை, நம்மளாவே சொல்லிடுறோம். அதுக்கு மீறி எதுவுமே உங்களுக்கு மாறி வர போறது கிடையாது. நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இது பிளவுஸ். நம்ம கடையில நம்ம கண்ணுக்கு முன்னாடி போய் வாங்கிட்டு வர்றது, நம்ம கடையில வாங்கறதுல நமக்கு ஒரு மாதிரியான ஒப்பீனியன் இருக்கும், வீட்டுக்கு வந்ததும் வேற மாதிரியான ஒப்பீனியன் வரும். கடையில அடுத்தவங்கள்ட்ட சண்டை பிடிச்சி நான் அந்த சாரி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்னு பர்ச்சேஸ் பண்ணுவோம். நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொருத்தவங்க கேட்டா கூட கொடுக்க மாட்டேன், எனக்கு அந்த சாரி அவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது அவ்வளவு ஒன்றும் பெட்டரா இல்லை, ரிட்டர்ன் பண்ணிடலாமா, மாத்தலாமா, இதுக்கு பதிலாக அந்த சாரி எடுத்துக்கலாமா அப்படிங்கிற நமக்கு ஒப்பீனியன் வந்து மாறதான் செய்யும். இது பிளவுஸ். பாடி. அது ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன், அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதில் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அதில் இந்த பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் இந்த பார்சல் உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு இடையிலேயோ 2 நாள் ஆயிடுது அப்படின்னா அந்த 2 நாளில் நீங்கள் இன்னொரு 10 வீடியோ பார்த்துடுறீங்க. அது அவங்களுக்கு உள்ள சைக்காலஜி. இது பிளவுஸ். பாடி. குறை இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. இது பிளவுஸ். சும்மா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். சும்மா சொல்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்தும் நம்ம கிட்டேயே நான் அப்படி கமெண்ட்ல சொன்னேன், உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, இப்படி கமெண்ட் பண்ணுறாங்க, அவங்க தான் கமெண்ட் பண்ணுறாங்களா, நீங்களே கமெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அடுத்து நம்ம கிட்ட அடுத்த ப்ராடக்ட் அந்த கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. இது பல்லு. நம்மளோட குவாலிட்டி சரியில்லை அப்படின்னாலோ இல்லை வீடியோவில் பார்க்கறதுக்கும் நேரில் பார்க்கறதுக்கும் கலர் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னாலோ அப்படி கமெண்ட் பண்ணவங்களே பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா, அது அவங்களோட மெச்சூரிட்டி லெவல், அவ்வளவுதான். பிளவுஸ். இப்போ நான் அதாவது இங்கே கொடுக்குற சஜஷன்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்க தான் செய்யறோம். முன்னாடி கிரீன் மேட்ல காமிச்சோம், அந்த கிரீன் மேட்ல காமிக்கிறப்ப கொஞ்சம் கலர் டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதனால ஒயிட் பேக்ரவுண்ட்ல